வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம parametric equations ஓட introduction part பார்க்கலாம். So what is parametric equations? Parametric equation அப்படிங்கிறது என்னன்னா, you are representing an equation in terms of three variables. Parametric equations. So இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு equation of a circle நமக்கு என்னன்னு தெரியும், x square plus y square is equal to a square. இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x, y 2 வேரியபிள்ஸ் இருக்குது அண்ட் ஏங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம parametric equation சொல்ல மாட்டோம், இதை வந்து Cartesian equation சொல்லுவோம். இதுவே x in terms of another variable and y in terms of another variable, x, y ரெண்டு வேரியபிளும் தேர்ட் வேரியபிளை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா parametric equation சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to a cos theta and y is equal to a sin theta. So இதுதான் parametric equation of a circle. ஓகே ஓகேண்ணா, x in terms of thetaங்கிற வேரியபிள்லையும் y in terms of thetaங்கிற வேரியபிளையும் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா parametric equation. x in terms of another variable and y in terms of another variable. x is equal to f of t, y is equal to g of t. இதை வந்து tங்கிற வேரியபிள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், y tங்கிற வேரியபிள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுற ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா parametric equation சொல்லுவோம். இங்கே tங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே parameter. இங்கே வந்து parameter சொல்லலாம் அல்லது arbitrary variable சொல்லுவோம். arbitrary நாவும் parameter நாவும் ஒரே மீனிங் தான். நான் here in this equation தீட்டாங்கிறது இங்கே நம்ம parameter யூஸ் பண்ணுறோம். ஸோ சர்க்கிளோட Cartesian equation நம்ம என்னென்னு தெரியுங்கன்னா x square plus y square is equal to a square. இதோட parametric equation என்ன சொன்னேன், x is equal to a cos theta and y is equal to a sin theta. ஸோ அது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாங்கண்ணே. Take one circle. Take a point P on the circle and O is the origin which makes an angle theta. OP line வந்து makes an angle theta with x-axis. Now draw a line perpendicular to x-axis. OM ங்கிறது வந்து perpendicular to x-axis. அப்போ OM ங்கிற லென்த் நான் x ன்னு எடுத்துக்கிறேன் and PM ங்கிற லென்த் நான் என்ன எடுக்கிறேன்னா y ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து trigonometry ratios தெரியும் இல்லையா, cos theta sin theta ரேஷியோ தெரியும் இல்லையா. now what is cos theta? cos theta ங்கிறது adjacent by hypotenuse. இதில் எதுக்கான adjacent? OM ங்கிறது adjacent. ஸோ அதோட லென்த் என்ன x by hypotenuse OP. OP ங்கிறது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் நம்ம ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அப்போ x by ஏன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஏ அந்த சைடு கொண்டு போவோம், which implies x is equal to a cos theta. ஓகேவா? similarly sin theta is equal to opposite by hypotenuse. opposite என்ன y. so y by a. so a வந்து சேர்க்கணும்னா y is equal to a sin theta. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இன் parametric ஃபார்ம் கிடச்சிருச்சு. ஸோ parametric equation of the circle is x is equal to a cos theta, a cos theta and y is equal to a sin theta ன்னு எழுதலாம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க parameter எதுக்கான theta. அதோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, can have it as 0 less than theta less than 2pi. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து 0லேருந்து 2π வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ எனி பாயிண்ட் ஆன் த கானிக், அந்த கானிக் என்னது சர்க்கிள். சர்க்கிள் மேலே இருக்க எனி பாயிண்ட், எந்த பாயிண்ட் வேணும் நம்ம ஜென்ரலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம தனித்தனி ஈக்குவேஷனாக இருக்கிறதே அப்படியே நம்ம பாயிண்ட் எடுத்து எழுத வேண்டியதாங்க. எக்ஸோட வேல்யூ a cos theta அண்ட் ஒய்யோட வேல்யூ a sin theta. ஸோ ஈக்குவேஷனாக எழுதணும்னா இந்த மாதிரி x is equal to y is equal to எழுதுவேன். அதே பாயிண்ட் எழுதணும்னா எக்ஸும் ஒய்யும் விட்டுட்டு கோஆர்டினேட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா முடிஞ்சது பாயிண்ட்டுங்கிறது. ஸோ திஸ் இஸ் த parametric equation of the circle. Next parametric equation of parabola பார்க்கலாம். So what is the Cartesian equation of a parabola? y square is equal to 4ax. 4 டைப் இருக்குது, அதில் நம்ம ஒரு டைப் எடுத்து அதிலிருந்து parametric equation உணர போகிறோம். ஓகேவா? ஸோ y square is equal to 4ax. இப்போ இந்த y ஸ்கொயரை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா, y1 எழுதுறேன். y1 ஸ்கொயருங்கிறத நான் y1 into y1 எழுதலாம். y1 square is equal to 4ax1 எடுத்துக்கோமே. இப்போ y1 into y1 எழுதலாமா? அதே மாதிரி இந்த 4ax1 நான் எப்படி எழுதுறேன்னா 2a into 2x1 எடுக்கிறேன். ஓகேவா? now you bring this 2a to left hand side and y1 to the right hand side. ஒரு y1 அந்த சைடு கொண்டு வா, 2a இந்த சைடு கொண்டு வா. அப்போ என்ன வரும் உனக்கு, y1 by 2a is equal to 2x1 by y1 கிடைக்குமாக்கண்ணே. இது ரெண்டு ஈக்குவலா? ஸோ இது ரெண்டு எதுக்கு ஈக்குவல்னா, நான் இது parametric மாற்றோம்னா I have to insert a third variable. நான் தேர்ட் வேரியபிள் உள்ளே கொண்டு வரணும். இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, தேர்ட் வேரியபிள் ஒன்று கொண்டு வரேன், அது வந்து டீன் வேரியபிள் கொண்டு வரேன். டீங்கிற parameter நான் உள்ளே கொண்டு வரேன். So y1 by 2a is equal to t ஈக்குவேட் பண்ண என்ன வருதுன்னு பாரு,
y1 by 2a is equal to t போட்டினா y1 is equal to 2at கிடைக்கும் சரியா அடுத்து இது ரெண்டு எடுத்து ஈக்குவேட் பண்ணு இங்கே என்ன இருக்குது 2x1 by y1 is equal to t இருக்குது இப்போ இந்த y1 அந்த சைடு கொண்டு போவோம் 2x1 is equal to y1 t வருமா இப்போ y1 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 218 கண்டுபிடிச்சிருக்கோம் அதை கூட இந்த இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணு அப்போ 2x1 is equal to 2at into t ஆகுமா அப்போ என்ன ஆகும் 2x1 is equal to இந்த 2 கேன்சல் ஆயிரும் இல்லையா அப்போ இங்கே 2 வராது x1 is equal to at ஸ்கொயர் ஆயிருமாக்கண்ணே So this is our parametric equation. Y is equal to 2at and x is equal to at square is the parametric equation of the parabola. So y square is equal to 4ax ங்கிறது வந்து நமக்கு எதோட equation Cartesian form of a parabola. அதுவே நம்ம parametric format எழுதணும்னா x is equal to at square, y is equal to 2at. This is the parametric equation of the parabola. இங்கே என்ன parameter யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா tங்கிற parameter யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கலாம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் இன்ஃபினிட்டி டீயோட வேல்யூ வந்து இந்த ரியல் லைனுக்கு எல்லா வேல்யூஸும் நமக்கு பாசிபிள் -3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ இதையே நம்ம பாயிண்ட் எழுதணும்னா எப்படி எழுதுவோம் at ஸ்கொயர் 2at. So this is the any point on the parabolic form. Next we can see the parametric form of an ellipse கண்ணு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலிப்ஸ் அதை வந்து சர்க்கிள்குள்ளே ஒரு எலிப்ஸ் போட்டிருக்கோம் இப்போ க்யூங்கிற பாயிண்ட் வந்து இட் லைஸ் ஆன சர்க்கிள்னு எடுத்துக்கிறோம் நான் வாட் இஸ் த CQ சென்டர்லேருந்து க்யூக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது ரேடியஸா அப்போ அதோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏன்னு எடுத்துக்கலாம் ரேடியஸ் இஸ் ஏ ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ஏன்னு தெரியும் CA வந்து நம்மளுக்கு சென்டருக்கும் வேர்டெக்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு தெரியும் அப்போ அது சென்டருக்கும் வேர்டெக்ஸ்க்குள்ள இது வந்து ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிளாக தான் இருக்குது அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் ஏங்கிற டிஸ்டன்ஸாக தான் இருக்கும் அப்போ CQ இஸ் நத்திங் பட் ஏ ஓகேவா அப்போ இங்கே க்யூங்கிற பாயிண்ட் என்னவாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சர்க்கிளுக்கு பார்த்தோம் இல்லையா என்னென்னு வரும் ஏ காஸ் ஆல்ஃபா ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து நம்ம அங்கே வந்து டீட்டான்னு எடுத்திருந்தோம் இங்கே ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம் அவ்வளோதான் ஸோ ஏ காஸ் ஆல்ஃபா ஏ சைன் ஆல்ஃபான்னு வரும் parametric form அதாவது any point on the circle is of the form a cos theta a sin theta இங்க தீட்டாக்கு பதில் ஆல்ஃபாக்கனால a cos alpha a sin alpha ன்னு வருது இப்போ QM ங்கிறது வந்து ஒரு perpendicular line drawn to the axis of the ellipse x axis of the ellipse ஓகே அப்போ அந்த QM ங்கிற லைன் மேலே Pங்கிற பாயிண்ட் இருக்குது அந்த Pங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா it lies on ellipse ஓகேவா அப்போ இந்த Pங்கிற பாயிண்டில் இருக்க எக்ஸ் கோஆர்டினேட் நமக்கு தெரியும் ஏன்னா CMங்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூவாக இருக்குது அப்போ இந்த பாயிண்டில் ஏ காஸ் ஆல்ஃபானா Pங்கிற Qக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஏ காஸ் ஆல்ஃபானா கண்டிப்பாக Pங்கிற பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஏ காஸ் ஆல்ஃபா தான் இருக்கும் ஸோ ஏ காஸ் ஆல்ஃபா பட் ஒய்யோட வேல்யூ மாறும் ஏன்னா ஒய்யோட வேல்யூ Pக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் வருது டிஸ்டன்ஸ் பட் Qக்கு இது வரைக்கும் வருது ஸோ ஒய்யோட வேல்யூ இது எடுத்துக்க முடியாது ஸோ இங்கே நமக்கு ஒய் தெரியாதுங்கனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம் a cos alpha y1 எடுத்துக்கிறோம் now you substitute இந்த பாயிண்ட் எது மேல இருக்குது ellipse மேல இருக்குதா so you substitute this point in the equation of the ellipse Cartesian equation of the ellipse now what is the Cartesian equation of the ellipse x square by a square plus y square by b square equal to 1 now x square by a square plus y square by b square equal to 1 so அந்த ஈக்குவேஷனில் நம்ம கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் x square by a square plus y square by b square equal to 1ங்கிறதுல கொண்டாந்து அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்டு a cos alpha y1 அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸுக்கு பதில் a cos alpha சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் a square cos square alpha by a square plus y1 square by b square equal to 1 கிடைக்குமா now a square cancel ஆயிரும் இந்த cos square alpha அந்த சைடு கொண்டு போவோம் அப்போ என்ன வரும் y1 square by b square is equal to 1 minus cos square alpha ன்னு கிடைக்கும் so what is 1 minus cos square alpha it is sin square alpha அப்போ y1 square by b square is equal to sin square alpha b square அந்த சைடு போச்சுன்னா y1 square is equal to b square into sin square alpha y1 is equal to b sin alpha நமக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் நம்மளோட parametric equation x1 ஓட வேல்யூ வந்து a cos alpha y1 ஓட வேல்யூ b sin alpha அப்போ நம்மளோட parametric equation வந்து x is equal to a cos alpha and y is equal to b sin alpha ஸோ சர்க்கிளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியஸ் ஏன்னு வந்திருக்குது இங்கே ரேடியஸ் வந்து ஏபின்னு வந்திருக்கு ஏன்னா இந்த லென்த் ஏ பட் இந்த லென்த் பியா சர்க்கிளுக்கு இந்த பக்கம் ஏ தான் இந்த பக்கம் ஏ தான் அதனால a cos theta a sin theta ன்னு வந்துச்சு
பட் எலிப்ஸுக்கு வந்து இந்த லென்த் ஏ, இந்த லென்த் வந்து பி. ஸோ அது அப்படியே ஏக்கு பதில் பி போட்டுரும், அவ்வளோதான். ஸோ ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஆல்ஃபா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சைன் ஆல்ஃபா. இங்கே அல்லது ஆல்ஃபாக்கு பதில் நம்ம டீட்டாங்கிற வேரியபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் டீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சைன் டீட்டான்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டாங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரேஞ்சும் என்ன தான் வரும், 0 லெஸ் தேன் டீட்டா லெஸ் தேன் 2π தான் வரும். ஸோ இதை நம்ம வந்து ஃபார்மட் எனி பாயிண்ட் அந்த எலிப்ஸ் வேணும்னா அதாவது நம்ம பாயிண்ட் எழுதணும்னா என்ன வரும்னா ஏ காஸ் டீட்டா கமா பி சைன் டீட்டான்னு கிடைக்கும். ஸோ இதே சிமிலர்லி இதே ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷனையும் நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ அதோட பேராமெட்ரிக் என்னங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் அ ஹைப்பர்போலா. அதுவே பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த ஹைப்பர்போலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் டீட்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி டேன் டீட்டா. ஸோ இதுக்கு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா. இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டா. அண்ட் இங்கே நம்மளுக்கு தட் மீன்ஸ் ரேஞ்ச் ஆஃப் டீட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தேன் டீட்டா மைனஸ் பை லெஸ் தேன் டீட்டா லெஸ் தேன் பை வரும். டீட்டா வந்து எதுவாக இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பை பை 2. ஸோ பை பை 2ங்கிற வேல்யூ தவிர மீதி மைனஸ் பைலேருந்து பைக்குள்ள எந்த வேல்யூஸ் வேணால் டீட்டாக்கு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா பை பை 2ங்கிற பாயிண்டில் சீக்கன் டீட்டாவும் எக்ஸிஸ்ட் ஆகாது, டேன் டீட்டாவும் எக்ஸிஸ்ட் ஆகாது. இந்த வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி. அதனால் அது வந்து நம்ம அது வந்து ரேஞ்சில் வராது. ஸோ இப்போ இதை நம்ம பாயிண்ட் எழுதணும்னா என்ன வருங்கன்னு ஏ சீக்கன் டீட்டா comma b tan theta. So any point on the conic கேட்டாங்கன்னா a secant theta comma b tan theta. So parametric equation பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் அப்படின்னா இது ஜென்ரலாக நம்ம இதை வந்து இந்த மெயினாக இதை இந்த parametric form தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ parametric form வந்து நிறைய ஃபார்மெட்டில் ஒரே ஒரு parametric equation தான் இருக்கணுங்கிறது இல்லை, வெவ்வேறு ஈக்குவேஷன் நிறைய ஒரே சர்க்கிளுக்கே வந்து நிறைய parametric equation நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு parametric equation நம்ம சொல்ல முடியாது. ஸோ we can have different forms of parametric equation for a single curve.